என்ன இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்? ஆமா சார். சொல்லு. என்ன சார்? சார் எதுக்கு சார் கதிரை அடிக்கிறாங்க? அந்த கார்த்திகை என்ன பண்ணன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான்ல. கார்த்திகை இவன் துரத்தி அடிச்சது, கொன்னுடுவேன்னு சொன்னது, இது எல்லாத்தையும் பார்த்த சாட்சி நிறைய பேர் இருக்காங்க. சரி சார், இப்ப என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? விசாரிக்க தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்ல. அதுக்கு அடிப்பீங்களா? உங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஹியூமன் ரைட்ஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னம்மா மிரட்டுறீங்களா? ஹியூமன் ரைட்ஸ்னா உங்களுக்கு மட்டும்தானா? ஒரு பையன் காணாம போயிருக்கான், அவனுக்குலாம் ஹியூமன் ரைட்ஸ் கிடையாதா? சரி சார், கார்த்திகை இவர் தான் ஏதாவது பண்ணிருப்பாருன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அதான் மிரட்டி இருக்கான்ல. மிரட்னா அவனை கொன்னுடுவாங்கன்னு அர்த்தமா? சாலிடா என்ன எவிடன்ஸ் இருக்கு? சந்தேகப்படுறீங்க அவ்வளவுதானே? நான் கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வரேன். முதல்ல ஜாமீன் வாங்கிட்டு வந்து பேசுங்க. அது வரைக்கும் அவர் மேல கை வைக்கிற வேலைலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். மாயா, ஜாமீன் வாங்கிட்டு வந்து பாத்துக்கலாம் வாங்க. கதிர், பயப்படாத, உன்னை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு போயிடுவேன். சார் அடிக்காதீங்க, வாங்க போலாம். சார் சிவா, சொல்லுங்க அண்ணி. கதிர ஜாமீன்ல கூட்டிட்டு வரலான்னு வக்கீல் சொல்லிருக்காரு. அதுக்கு 3 லட்ச ரூபாய் பணம் கட்டணும். கொஞ்சம் ஏற்பாடு பண்றியா? நல்ல கதையா இருக்கே. அவனாலதான் இந்த வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவனை 3 லட்சம் செலவு பண்ணி கூட்டிட்டு வரணுமா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவனுக்காக நாம எதுக்கு காசு செலவு பண்ணணும்? பார்வதி, என்ன பேசிட்டு இருக்க? அவன் இந்த வீட்டோட மருமகன், தனாவோட புருஷன். அவன் எந்த தப்போ செய்யாம போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. தப்பு செய்யலன்னு நீ பாத்தியா? அத்தை, கதிர அந்த மாதிரி எதுவும் செய்யல. அவன் ரொம்ப நல்ல பையன் அத்தை. ஆமா ஆமா, அதான் தெரியுமே. கல்யாண மண்டபத்துல திருட்டு தாலி கட்டினவன்லாம் நல்லவனா? அத்தை, இப்ப எதுக்கு முடிஞ்ச கதையை பேசிட்டு இருக்கீங்க? இப்போ கதிர ஜாமீன்ல எடுக்கணும். அங்க ஸ்டேஷன்ல அவனை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன என்ன மாயா சொல்ற? விசாரிக்கிறோங்கிற பேர்ல அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். அவன்லாம் நல்லா அடி வாங்க வேண்டியவன் தான். பத்மா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? இதுல என் பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. அண்ணா, கதிர ஜாமீன்ல எடுக்கலாம் இல்லண்ணா? இல்லண்ணா, கதிர் தப்பு பண்ணிருக்கானா இல்லையானே நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் அவன் உள்ள இருந்து ஏன் கஷ்டப்படணும்? நாம இப்ப ஜாமீன்ல எடுத்துருவோண்ணே. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் விசாரிக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் நமக்கு தெரியும்லண்ணே. இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்காக நாம எதுக்கு காசு செலவு பண்ணணும்? கரெக்டா சொன்னனே. அந்த புவனேஸ்வரி வேற நாம தான் ஏதோ அவனை தூண்டி விட்டுட்டு இதெல்லாம் செய்ய வச்சோன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப மட்டும் அவனை நம்ம ஜாமீன்ல எடுத்தோம், நம்ம மேல இன்னும் சந்தேகம் அதிகமாயிடும். அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? அவன் இந்த வீட்டோட மாப்பிள்ள. அவன் இந்த வீட்டோட மாப்பிளையா?
ஏங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவன் நம்ம பொண்ணோட புருஷன். அவனுக்கு நம்மள தவிர வேற யாருங்க இருக்காங்க? சிவா, அண்ணா. அவனுக்காக நம்ம வீட்ல இருந்து ஒரு ரூபா கூட வெளியே போக கூடாது. சரிண்ணா. சட்டப்படி நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும். பெரியம்மா, பெரியம்மா அழாதீங்க. யாருக்குமே அவன் மேல அக்கறை இல்ல பாத்தியா மாயா? என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்த கதிரு அவளை கல்யாணம் பண்ணி ஒரு பழிய ஏத்துக்கிட்டான். இப்ப நான் பண்ண கொலைக்கு பெரியம்மா ப்ளீஸ், யாராவது கேட்டு போறாங்க. நான் பண்ண தப்புக்கு அவன் என் ஜெயில இருக்கணும். ஏன் மாயா? அவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா மட்டும் போதும் பெரியம்மா. கதிர் வீட்டுக்கு வந்துருமா. ஆனா பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. கதிர கதிர வெளியே எடுத்துடலாம். நீ வா பெரியம்மா வா சொல்றேன். எங்க பெரியம்மா? சொல்றேன் வா வா.